முன்பொரு காலத்துல தாழந்தபூரி என்ற ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது. இந்த ராஜ்யத்தை அரசர் ஸ்ரீ கிண்ணிவேந்தன் ஆட்சி பண்ணி வந்தாரு. ஒரு நாள் அரசர் இரவு தன்னந்தனியாக யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அமைச்சர் லாலா சிங் என்பவர் அரசரிடம் வருகிறார். என்ன அரசரே, இரவு நேரத்தில் இங்கே தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அது ஒன்றுமில்லை. எனக்கோ வயதாகிவிட்டது. என் மனைவியும் இறந்து விட்டாள். பிள்ளையும் இல்லை. எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளப்போவது யார் என்ற கேள்வி வெகு நாளாக என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் நலமாக இருக்கும்போதே அடுத்த அரசர் யார் என்று மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆஹா, இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசரே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நீங்கள் சிறிது காலம் அரண்மனையிலிருந்து வெளியில் சென்று மறைவாக இருங்கள். அரசரை காணவில்லை என்று அனைவரும் தேட ஆரம்பிப்பார்கள். போகும்போது ஒரு ஓலையை எழுதி வைத்துவிட்டு சென்று விடுங்கள். அதில் நான் எங்கே இருக்கிறேன் என்று கண்டுபிடிப்பவர்களுக்கே அடுத்த அரசர் என்ற அறிவிப்பை அறிவியுங்கள். அமைச்சர் சென்ற பின்பு அரசர் இதை பற்றி வெகு நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் காலையில் அரசர் அரண்மனைக்கு வராததால் தளபதிக்கு சந்தேகம் வந்து அரசருடைய அறைக்கு சென்று பார்க்கிறார். அங்கே அறையில் அரசர் இல்லை. அங்கே இருந்தது ஒரு ஓலை மட்டும்தான். என்ன தளபதியாரே, எதற்காக எங்களை அவசரமாக வர சொன்னீர்கள்? உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். அது என்னவென்றால், நம் நாட்டு அரசர் ஓலை எழுதி வைத்துவிட்டு காணாமல் போய்விட்டார். சரி, அந்த ஓலையில் அப்படி என்ன எழுதி வைத்துள்ளார்? இந்த ஓலையில் நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பவர்களே அடுத்த அரசர் என்று குறிப்பிட்டுள்ளார். அதுவும் நான் இதே ராஜ்யத்தில்தான் இருப்பேன் என்றும் எழுதியிருக்கிறது. சரி, இப்போது என்ன செய்யலாம்? இதற்கு என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. அதன்படி செய்யலாமா? அது என்ன யோசனை? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த செய்தியை ராஜ்யத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும் தெரிவிக்க வேண்டும். அடுத்த அரசர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மக்களோடு சேர்ந்து நாமும் அரசரை தேட வேண்டும். நம்முள் யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ அவர்களும் அரசனாகிவிடலாமே. எப்படி என் யோசனை? ஆஹா, அருமையான யோசனை. அப்படியென்றால் நான் உடனே இந்த செய்தியை ராஜ்யத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும் தெரிவிக்கிறேன். இப்படி அரசர் அரண்மனையிலிருந்து ஓலை எழுதி வைத்துவிட்டு மறைந்திருப்பதை ராஜ்யத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலும் தெரியப்படுத்தப்பட்டது. இந்த ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமத்துல தர்மன் என்ற வாலிபன் வாழ்ந்துட்டு வந்தான். இந்த சிறுவன் அவனுடைய அம்மாவோடு ரொம்பவே ஏழ்மையா வாழ்ந்துட்டு வந்தான். என்ன தர்மா, எங்க போயிட்டு வர? என்னோட நண்பர்களோட சேர்ந்து விளையாடி விட்டு வருகிறேன் அம்மா. சரிப்பா, நீ காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகு மட்டும் எடுத்துட்டு வரியா? அப்பதான் சமைச்சு நம்ம சாப்பிட முடியும். சரிங்கம்மா, நான் காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வரேன். இப்படியா தருமன் காட்டுக்குள்ள விறகு வெட்ட நடந்து போறா? கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பின் ஒரு கல்லின் மீது வாளின் உரை ஒன்று இருப்பதை தருமன் பார்க்கிறான். இது யாருடைய உரை என்பது தெரியவில்லையே. இதை யார் இந்த நடுக்காட்டில் வந்து வைத்திருக்கிறார்கள்? சரி, விறகோடு சேர்ந்து இதையும் எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே சென்று காண்பிப்போம். இப்படியா தருமன் விறகையும் அந்த வாளின் உரையையும் எடுத்துக்கொண்டே கிராமத்திற்கு உள்ளே வருகிறான். அந்த நேரம் தளபதி அந்த கிராமத்தின் ஓலையை பற்றி அறிவித்துவிட்டு பக்கத்தில் கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது விறகு வெட்டி கொண்டு வந்த தருமனை கையிலிருந்த வாளின் உரையை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனே குதிரையிலிருந்து கீழே இறங்கினார். சிறுவனே, கொஞ்சம் மில். நான் எதற்காக நிற்க வேண்டும்? நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் யாரா? சிரிப்பதை நிறுத்திவிட்டு கேட்பதற்கு பதிலை கூறுங்கள். நீங்கள் யார்? இவன் மிகவும் துணிச்சலான சிறுவனாக இருக்கிறானே. இவனிடம் சற்று இறங்கிதான் பேச வேண்டும். சிறுவனே, நான் தான் இந்த நாட்டின் படைத்தளபதி. இந்த ராஜ்யத்தின் அரசர் ஒரு ஓலையை எழுதி வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். அவரை தேடி கண்டுபிடிப்பவர்களை அடுத்த அரசர் என்று அந்த ஓலையில் எழுதியிருக்கிறது. நீ வைத்திருக்கும் வாளின் உரையும் இந்த ராஜ்யத்தில் உள்ள அரசருடையதுதான். அதனால் தான் கேட்கிறேன், இது எப்படி உன்னிடம் வந்தது? இதை நீ எங்கிருந்து எடுத்தாய்? நான் இதை காட்டிற்குள் விறகெடுக்க போகும்போதுதான் ஒரு பெரிய பாறையின் மீது இருப்பதை பார்த்தேன். சரி, இங்கே இருப்பது யாருடையது என்று தெரியாமல்
இதை நான் ஊருக்குள் யாரிடமாவது கொடுக்கலாம் என்று எடுத்து வந்து விட்டேன். சரி, அந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்ல முடியுமா? அதுக்கென்ன, தாராளமாக நான் அழைத்துச் செல்கிறேன். சில நிமிடங்கள் மட்டும் இங்கே இருங்கள். நான் வீட்டிற்கு சென்று இந்த விறகை என் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு வந்து விடுகிறேன். இப்படி சொல்லிவிட்டு தருமன் அவனோட வீட்டுக்கு போறான். தர்மன் வீட்டிற்கு உள்ளே சென்றவுடனே அவனின் அம்மா அங்கே இல்லை. இதனால் அம்மாவிற்கு ஏதோ நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தோடு திரும்பவும் தளபதி இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தான். என்ன சிறுவனே, ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? என்ன ஆயிற்று? ஐயா, என்னுடைய அம்மா என் வீட்டில் இல்லை. அவருக்கு எதுவும் நடந்திருக்குமோ என்ற பயம் எனக்குள் இருந்தது. அதனால்தான் உங்களிடம் ஓடி வந்தேன். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. இந்த சிறுவனை யாரோ பின்தொடர்ந்துகிறார்கள். சரி, யோசிக்காமல் என்னை இந்த உரையை எடுத்த இடத்திற்கு கூட்டி சென்று செல். இல்லை என்றால் உன் அம்மாவின் உயிரை காப்பாற்ற முடியாது. அந்த இடத்திற்கு தளபதியை தருமன் கூட்டிச் சென்று பார்த்தபோது அந்த கல் அங்கே இல்லை. என்ன நடக்கிறது என்று புரியாமல் தருமன் தளபதியிடம், ஐயா, இங்கேதான் அந்த பெரிய கல் இருந்தது. அதன் மீதுதான் இந்த உரையை எடுத்தேன். ஆனால் இப்போது அந்த கல்லையும் காணவில்லை. இங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கும் புரியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருக்கும் தருமனும் தளபதியாரும் போல நீங்களும் அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருக்க வேண்டும்.